எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கடைசி பாகத்தை வாசிங்க. அங்க எஸ்ரா இந்த ஜனங்களுடைய குற்றங்கள் நிமித்தம் அந்த மனுஷன் அழுறாரு. அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவருடைய குற்றத்து நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். இப்ப ஒரே வார்த்தையில சொல்லிரும், அது என் புள்ள கெட்டு போச்சு. நீங்க செய்ய வேண்டியது உபவாசத்தை கையில எடுத்துக்கிடுங்க. மோசே தீர்க்கதரிசி ஜனங்களுக்காக கண்ணீர் வடிச்ச மாதிரி. உபாகம் 9ஆம் அதிகாரம் 15 21 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். மலையானது அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கையின் 2 பலகைகளும் என் 2 கைகளில் இருந்தது. நான் பார்த்தபோது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வாரி வைக்கப்பட்ட கன்றுக்குட்டி உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன். அப்பொழுது நான் என் 2 கைகளில் இருந்த அந்த 2 பலகைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமோ நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகல் 40 நாள் விழுந்து கிடந்தேன். பாருங்க, உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக இரவும் பகலும் சாப்பிடல. அடுத்த வசனம், கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரகத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறை என் மன்றாட்டை கேட்டார். பாருங்க, அப்ப உங்க வாலிப பிள்ளைகளுக்காக அல்லது உங்க புருஷனுக்காக அல்லது உங்க மனைவிக்காக நீங்க என்ன செய்யணுமா? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கு. ஒரே வார்த்தையில சொல்லிடும், அவ சரியில்லை, அவரு சரியில்லை, என் புள்ள சரியில்லை. நீங்க எவ்வளவு கண்ணீர் வெடிச்சீங்க, எவ்வளவு நாள் ஜெபித்தீங்க, எவ்வளவு நாள் உபவாசம் இருந்தீங்க? கிடையாது. உபவாசம் இருந்து பாரு, எந்த அடிமைத்தனமும் எந்த கட்டுகளும் உங்களை விட்டு மாறி போகும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு தாயின் தகப்பனுக்கு ஒரே ஒரு மகன் தான், ரொம்ப பக்தி உள்ளவங்க. ஆனா பிள்ளைக்கு மேல அதிகம் செல்லம் காட்டுறதுனால வாலிப பிராயம் ஆகும் போது இவங்க கண்ட்ரோல்ல நிக்கல, ரொம்ப கெட்டு போனோம், பல பாவங்களுக்குள்ள ஆயிட்டோம். இவங்களுக்கு வெளியில தலை காட்டவே முடியல. தனக்கு இருந்ததான ஒரே மகன் இப்படி கெட்டு போனான்னு சொல்லி வேதனையில வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வாரம் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க, பார்த்தாங்க ஒரு மாற்றம் நடக்கல. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்தாங்க, ஒரு மாற்றம் நடக்கல. வாரங்கள் மாசங்களாச்சு, மாசம் உருண்டோடிட்டே இருக்கு, ஒரு மாற்றம் ஆகல. ஒரு வருஷம் ஆகுது, ஒரு மாற்றம் ஆகல. ஆனா இவங்க நம்பிக்கை தளர விடல, உபவாசம் இருந்தாங்க. ஒரு 1.5 வருஷம் இருக்கும். ஒரு நாள் ஒரு நபர் இவங்க ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது கதவு தட்டுறாங்க. என்னையா இப்போ வந்து தட்டுற, என்ன ஆச்சுன்னு கேட்டா, உன் மகனுக்கு சவுண்டு, அவன் ஜெப வீட்டுல கிடந்து ஒரே அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் அழுது ஒரே பாவரிக்க தான், நான் செய்த தப்பு தான் மனுஷனுங்க ஆண்டவரேன்னு ஒரே அழுக. இவங்களுக்கு நம்பவே முடியல. அடுத்த நாள் வீட்டுல கூப்பிட்டு வச்சு, என்ன ஆச்சு உனக்கு, எனக்கு தான் ஆண்டவருக்கு நம்பிக்கை இல்லை, நீ ஏன் எதுக்கு ஜெபத்துக்கு போனா, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் நரகத்தை குறித்த ஒரு காட்சியை கண்டேன். எனக்கு நரகம் தானேன்னு சொல்லி பயந்துட்டேன். இனி என் காலத்துல இந்த கெட்ட பழக்கம் ஒண்ணுக்குமே நான் என்ன செய்ய மாட்டேன், ஈடுபடவே மாட்டேன். அப்ப இங்க யாருடைய ஜெபம் தேவ கோபத்தை மாற்றி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுது, ஒரு மனுஷனுடைய அடிமைத்தனம். வேதத்துல இருக்கு, மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்க. அடிமைத்தனங்கள் உடைக்கப்பட வேண்டும். எந்த அடிமைத்தனமா இருந்தால் அது உங்களை விட்டு உடைக்கப்பட வேண்டுமே ஆனால் உபவாசம் தேவை இருக்கு, அதோடு கூட ஜெபமும் தேவை இருக்கு. வாசிங்க. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பாருங்கள், பலவீனம் என்கிறது அது பிசாசுடைய ஒரு வேலை. நீங்க உருவாக்கப்படும் போதே அப்படி கிடையாது. அந்த பலவீனத்தை உடையவர்களா நீங்க இருக்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஐயோ இது வெளிப்பட முடியாது. இது பிசாசுடையது, இச்சை ரோகம், அசுத்த சிந்தனை தரும். இல்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான, சில திருடணும்னு சொல்லுவோம், சிலது மாம்சிக சம்பந்தமான காரியங்களை விழுவாங்க, சில பொருளாதார சம்பந்தமான காரியங்களை விழுவாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஆண்டு கொண்டிருக்கதான அசுத்த ஆவியுடைய கிரியைகள். அப்ப இப்படிப்பட்டதான அந்த அசுத்த ஆவியுடைய அடிமைத்தனங்கள் பலவீனங்கள் உங்களுக்கு மாற வேண்டுமே ஆனால் அதுக்கு ஜெபமும் தேவை இருக்கு, ஜெபத்தோடு கூட உபவாசமும் தேவை இருக்கு. தேவ சமூகத்தில் அழுது கதறி கண்ணீர் வெடித்து உபவாசித்து ஜெபித்து பாருங்க, அந்த அடிமைத்தனம் அந்த பலவீனம் அது உங்கள்கிட்ட எப்படி போகுது அப்படியே போயிடும்.